ஹரிஹி ஓம். நமஸ்தே ஹஸ்திசைலேஷ ஸ்ரீமணம்புஜலோச்சனா சரணம் த்வா பிரபன்னோஸ்மி பிரணதார்த்திஹராச்சுதா வரதம் த்விரதாஸ்ரிதம் ஸ்ரீநிதிம் கருணாநிதிம் சரண்யம் சரணம் யாமி பிரணதார்த்திஹரம் ஹரிம் ராமானுஜதயாபாத்ரம் ஞானவைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம் யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்ம व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। नीलात्तुङ्गस्तनगिरितटी सुप्तमुद्बोध्य कृष्णं पारार्त्यं स्वं श्रुतिशतशिरसिद्धमध्यापयन्ती स्वोच्छिष्टायां रजनिगलितं याबलात्कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नम इदमिदं भूय एवास्तु भूयः அண்ணாவயல் புதுவையாண்டாளரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தால் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாலை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வெங்கடவர்க்கு என்னை விதியன்றையும் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. பேரன்பு கொண்ட பெரியோர்களே, அசோகா குழும தொலைக்காட்சி நேயர் பெருமக்களே, அனைவருக்குமே அடியேனுடைய முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நமஸ்காரம். மாதங்களிலே சிறந்த மாதமான பீடுடை மாதமான மார்கழி மாதத்தினுடைய 28ஆம் திருநாள் இன்றைய தினம். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்ததான திருப்பாவை திவ்ய பிரபந்தத்தினுடைய 28வது பாசுரத்தை இன்றைய தினத்தில் நாம் அனுபவிக்க இருக்கிறோம். பாசுரத்தை பார்ப்போம். கறவைகள் பிஞ்சென்று காணம் சேர்ந்துண்போம் அறிவொன்றுமில்லாத ஆய்குளத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் ஞாமுடையோம் குறையொன்றுமில்லாத கோவிந்தா உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறுபேர் அழைத்தனவும் சீரியருளாதே இறைவா நீ தாராய் பறையேளோர் எம்பாவாய் என்பது திருப்பாவை பிரபந்தத்தினுடைய 28வது பாசுரம். இந்த பாசுரத்தினாலே ஆண்டாள் நாச்சியார் தங்களுடைய சிறுமையையும் பகவானுடைய பெருமையையும் மிக அழகாக சொல்லுகிறார். நாங்கள் எல்லாம் யார் தெரியுமா கிருஷ்ணா? நாங்கள் அத்தனை பேரும் இந்த கோகுலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கோபிகைகள். நாங்கள் கறவைகள் பசுவினங்களுக்கு பின்னே சென்று மேய்ச்சலுக்கு அனுப்பி அவை உண்ட பின்னாலே நாங்கள் உண்ணக்கூடியவர்கள். கறவைகள் பின் சென்று கானம் காட்டுக்குள்ளே மேய்ச்சலுக்கு சென்ற இடத்திலே சேர்ந்து உண்போம். அவை உண்ட பின்னாலே நாங்கள் உண்ணக்கூடியவர்கள். அப்பேற்பட்டவர்கள். எங்களுக்கு ஞானம் அப்படின்னு ஒன்றும் கிடையாது. அறிவொன்றும் இல்லாத ஆய்குளத்தில் நாங்கள் பிறந்திருக்கிறோம். உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையம். இதே ஆயர் குலத்தில், இதே இடையர் குலத்தில், இதே யாதவர் குலத்தில் உன்னையும் நாங்கள் பெறக்கூடியதான புண்ணியம் செய்திருக்கிறோம். இந்த குலத்தில் நீ யாதவ சிம்மமாக
அவதாரம் பண்ணியிருக்கிறேன்னு சொன்னா, அந்த அவதாரம் பண்ணுவதற்கு இந்த குலத்தில் நீ வந்ததற்கு நாங்கள் எவ்வளவு புண்ணியம் செய்திருக்க வேண்டும் கண்ணா. புண்ணியம் யாமுடையோம். நீ எப்பேற்பட்டவன் தெரியுமா? குறையொன்றும் இல்லாத கோவிந்தா, பரிபூரணமானவன். உம்மிடத்தில் குறை அப்படின்னு எதுவுமே கிடையாது. திருக்கல்யாண குணங்களை உடையவன் நீ கோவிந்தா. கோவிந்த திருநாமத்தை உடையவன். இந்த பசுவினங்களை எல்லாம் காப்பாற்றக்கூடியவன். ஜீவாத்மாக்களை நன்றாக ரட்சிக்கக்கூடியவன் கோவிந்தா. உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. உமக்கும் எமக்கும் இருக்கக்கூடியதான உறவு இருக்கிறதே, அது சாஸ்வதமானது, நித்தியமானது, சனாதனமானது. என்றென்றைக்கும் பிரிக்க முடியாத சனாதனமான உறவு எங்களுக்குள்ளே உமக்கும் எமக்கும் இருக்கிறது. ஆகையினால பிரிக்க முடியாத உறவு. உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. அறியாத பிள்ளைகளோ, ஏதோ தெரியாமல் செஞ்சிட்டோம் சுவாமி. அறியாத பிள்ளைகளோ, உன் தன்னை அன்பினால் உந்தன்னை சிறுபேரழைத்தனவும் சீரியருளாதே. பேரன்பு கொண்டு உம்முடைய திருநாமத்தை சொன்னோம். முதல் பாசுரத்தில் நாராயணனே நமக்கே பறை தருவான் என்று சொல்லி நாராயண நாமத்தை சொல்லி அழைத்து விட்டோம். கோவிந்த நாமம் இருக்க நாராயண நாமம் எதற்கு என்று சொல்லி சிறுபேர் அழைத்தனவும் சீலி அருளாதே. இறைவா, நீ என்ன பண்ண வேண்டும்? எங்களுடைய அபராதத்தை எல்லாம் க்ஷமிக்க வேண்டும். எங்களுக்கு நல்ல கதியை காட்ட வேண்டும். நீ இந்த நோன்பிற்கு, பாவை நோன்பிற்கு உரியதான, காத்தியாயனி விரதத்திற்கு உரியதான பறை அப்படிங்கிறதான அந்த வாத்திய விசேஷத்தை எங்களுக்கு கொடுத்தருள வேண்டும். இறைவா, நீ தாராய் பறையேலோர் எம்பாவாய் என்பதாக ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசுரத்தினாலே தங்களுடைய சிறுமையையும் பகவானுடைய பெருமையையும் குறையொன்றும் இல்லாத அந்த நித்திய கல்யாண குணமூர்த்தியாக இருக்கக்கூடிய கோவிந்தனுடைய திருக்கல்யாண குணங்களையெல்லாம் நமக்கு காட்டி கொடுக்குமா போலே இந்த 28வது பாசுரம் அமைந்திருக்கிறது. நம்முடைய முன்னோர்கள், பூர்வர்கள் இந்த பாசுரத்திற்கான வியாக்கியானங்களை பல படியாக செய்து கொடுத்திருக்கிறார்கள். ஆகையினால இந்த கோபிகைகளுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடியதான ஞான பக்தி வைராக்கியங்கள் நமக்கும் ஏற்பட வேண்டும் என்று சொல்லி நாம் பகவானிடத்தில் பிரார்த்தித்து கொள்ளுவோம். ஆண்டாள் நாச்சியாரிடத்தில் பிரார்த்தித்து கொள்ளுவோம். நமக்கு நல்ல கதி காட்ட வேண்டும் என்று பகவானிடத்தில் மறுபடியும் பூயோ பூயோ நமாம்யகம் என்று சொல்லுமா போல மறுபடியும் பிரார்த்தித்து கொள்ளுவோம் என்பதாக சொல்லி, நாளைய தினமும் இதே நேரத்தில் நாம் அனைவருமே திருப்பாவை திவ்ய பிரபந்தத்தினுடைய பாசுரங்களினுடைய விளக்க உரைக்காக மறுபடியும் ஒன்று கூடுவோம் என்பதாக சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா. ஆண்டாள் திருவடிகளே சரணம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஹிந்த்.